பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே பயங்கர கோபத்துல இருக்காங்க பாண்டியன். மனசு முழுக்க பாண்டியனுக்கு வலி வேதனை நிறைஞ்சு இருக்கு. கோமதி இவன் இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கல. மனசு முழுக்க அவ்வளோ வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் அவ்வளோ ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏங்க எதுக்காகங்க நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? இவன் இப்படி பண்ணுவான்றது நீங்க என்ன கனவா கண்டீங்க? விடுங்கங்க. எல்லா புள்ளையும் நல்லபடியா வளரணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம். அதுங்க தரங்கிட்டு போயிட்டா நம்ம என்னங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. பாண்டியன் சமாதானம் ஆகிறதே கிடையாது. பாண்டியனுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. உடனே நம்ம பாண்டியன் கோமதி எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நெஞ்சு புடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்ததும் கோமதி என்னங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. உடனே கதிர், சரவணன், பழனி எல்லாருமே ஓடி வராங்க. அப்பா எந்திரிக்கப்பான்னு சொல்லிட்டு கதிர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க பாண்டியனை கான்சியஸ் கொண்டு வர. ஆனா பாண்டியனுக்கு கான்சியஸ் வரதே இல்லை. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு கோமதி ஒரு பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே கதிர் ஹாஸ்பிட்டல்ல பாண்டியனை அட்மிட் பண்றாங்க. பாண்டியனுக்கு மைல்ட் அட்டாக் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்டதும் கோமதி என் புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமான்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே செந்திலுக்கு விஷயம் தெரிஞ்சு செந்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. செந்தில பார்த்ததும் கோமதி எதுக்காகடா வந்திருக்க சொல்லு, எதுக்காக வந்திருக்க? அவர் இருக்காரா இல்லையா, செத்து போயிட்டாரான்னு பாக்குறதுக்காக வந்திருக்கியா? உங்களுக்கெல்லாம் என்னடா குறை வச்சு வளர்த்தாரு? அவருக்கு எது இருந்தாலும் இல்லைனாலுமே உங்களுக்கு ஏதாவது குறைய வளர்த்தாரா சொல்லுடா, ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. அம்மா நான் புத்தி கிட்ட போயிட்டேன். நான் அப்பாவுக்கா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுமான்றாங்க. என் கண்ணு முன்னாடி வந்துடாத. ஒருவேளை அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு கண்டிப்பா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க கோமதி. பாண்டியனோட நிலைமை மாறுமா? செந்தில பாண்டியன் மன்னிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.